ஹே காய்ஸ் வெல்கம் டு சோலோ ட்ராவலாக்ஸ். போன பாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மைசூர் போகிறதுக்காக நம்ம வந்து வந்தே பாரத் யூஸ் பண்ணி நம்ம மைசூரில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாமுண்டி கோயிலுக்கு போயிருந்தோம். அண்ட் அதே மாதிரி பிருந்தாவன கார்டன் போயிருந்தோம். அங்கே போய் நம்ம வந்து ஃபவுண்டைன் இதெல்லாமே நம்ம போய் பார்த்துருந்தோம். இந்த பாட்டில் வந்து நம்ம என்னெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்கலாமா? டே 2 வந்து எப்படி கொண்டு போனோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எடுத்தோனே 2 இட்லி, ஒரு உளுந்த வடையோட ஆரம்பிச்சோங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு நேரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மணிக்கூண்டு இருந்துச்சு. ஸோ இந்த மணிக்கூண்டு ரொம்ப வருஷமாவே இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, இதோட மணி வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி கரெக்ட்டா காட்டுதான்னும் பார்த்தோம். ஸோ கரெக்ட்டாவே தான் காமிச்சது. தென் ஓகே அப்படியே நம்மளும் நடந்து போலாமேன்ட்டு நேரா அடுத்து போன இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மைசூர்னாலே மைசூர் பேலஸ் தாங்க. ஸோ இந்த ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். மைசூர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 கேட் இருக்குது. நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத் இதே மாதிரி 4 கேட் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டூரிஸ்ட்டுக்கு 2 கேட் வழியா தான் வந்து அலோவ் பண்ணுறாங்க. அண்ட் அப்படியே நம்ம போகிற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா, மைசூரோட கார்ப்பரேஷன் ஆஃபீஸும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பில்டிங் சூப்பராகவே கட்டியிருந்தாங்க. ஸோ நம்ம கேட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னென்ன கேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, சவுத் அண்டு நார்த் கேட் தான் வந்து இங்கே யூஸ் பண்ண வைக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம மைசூர் பேலஸ்க்கு வெளியிலே நிறையா கடைங்கள்லாம் வந்து நிறையா வச்சுருக்காங்க. ஸ்ட்ரீட் ஷாப்பிங் மாதிரிலாம் நிறையா வச்சுருக்காங்க. அண்ட் தென் நம்ம அந்த மைசூர் பேலஸ்க்குமே வந்து போகிற வழியெலாம் பார்த்திங்கன்னா, ஃபுல்லாகவே கார்டன் மாதிரிலாம் நிறையாவே வந்து வச்சுருக்குறாங்க. அண்ட் இதோட என்ட்ரி ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியன்ஸ்க்கு வந்து ₹150, சில்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா ₹70 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் தென் இதுக்கு வந்து கேமராக்கோ இல்லாட்டி வீடியோ எடுக்கிறதுக்கோ இதுக்கெலாம் வந்து எதுவுமே டிக்கெட் ப்ரைஸோ எதுவுமே தனியாக செப்பரேட்டெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம வாட்டுக்கு போகிறோம், டிக்கெட் எடுக்கிறோம், அப்படியே உள்ளே போனோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அண்டு ஒரு 2 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து பேக் செக்கிங் வந்து கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு இதெல்லாம் நீங்கள் போயிட்டே இருக்கலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா, இங்கே மைசூர் பேலஸ் உள்ளே வந்ததுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, இங்கே வந்து பேலஸ்க்குள்ளே ஒரு 3 கோயில் வந்து இருக்குதுங்க. ஸோ அந்த கோயில் வந்து நீங்கள் வந்து போய் அப்படியே போகிற என்ட்ரன்ஸ்லேயே நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் தென் அப்படியே நம்மளும் இங்கே மைசூர் பேலஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து அந்த வியூவுமே செம சூப்பராகவே இருந்துச்சு. நானும் அப்படியே என்னை ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதான் நீங்கள் இந்த தம்ப்நெயில்லையுமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நம்மளும் அப்படியே போய் சுற்றி பார்க்க போகலாமே அப்படின்னு போயிருந்தோம். அண்ட் தென் இந்த பேலஸ் வந்து பார்த்திங்கன்னா 1870லே வந்து கட்டியிருக்கு. இந்த மாதிரிலாம் வச்சுருந்துருக்காங்க. பட் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்னால வந்து பேலஸ் கொஞ்சம் வந்து சேதாரம் ஆயிடுச்சு போல். ஸோ அதுக்கு அடுத்து கட்டினதுக்கப்புறம் தான் இப்போ இருக்கிற பேலஸ் வந்து வச்சுருக்கிறாங்க. அண்ட் இந்த பேலஸில் வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 175 ரூம் வந்து இங்கே வந்து வச்சுருக்கிறாங்க. பட் இந்த 175 ரூமுமே எல்லா ரூமுமே நமக்கு வந்து அக்சசிபிள் கிடையாது. நமக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 25% தான் இந்த பேலஸோட அக்சசிபிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த 25% மட்டும்தான் நீங்கள் வந்து உள்ளே போய் சுற்றி பார்க்க முடியும், எல்லாமே இது பண்ண முடியும். அண்டு ஒவ்வொரு பொருளையுமே நீங்கள் வந்து இங்கே ஃபுல்லாலாம் தொட்டெல்லாம் பார்க்க முடியாது. நீங்கள் போகிறீங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க, அதேமாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம், வீடியோஸ் எதுவும் எடுத்துக்கணும்னா எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குதுங்க. நம்ம போகிற வழியில் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு தத்ரூபமாக ஒரு யானை வந்து இருந்த மாதிரியே இருந்துச்சு. சரி ஓகே அப்படியே போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பக்கமாக ஆளுங்க போயிட்டு இருந்தாங்க. என்னடா இதுன்னு பார்த்தா அந்த சைடு வழி மறைச்சிருக்காங்க. இந்த ஒரு இடத்துக்கு வந்து போகிற இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மல்யுத்தம் இந்த மாதிரிலாம் வந்து அவங்க போட்டி போட்டு அப்படியே ரசிப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரியான இடம் தானாங்க இது வந்து. ஸோ மேலே இருக்க ரூம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து அக்சசபிள் இல்லைன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? இன்னமும் அந்த அந்த பேலஸில் மகாராஜாவோட குடும்பங்கள்லாம் அங்கே வந்து இன்னும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நமக்கு வந்து அது பார்வைக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரிலாம் கிடையாதான். அண்ட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா, இந்த தசரா ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி நடக்கிறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வருவாங்களாம். இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, ஃபுல்லாகவே இந்த ராஜாக்களோட இந்த ஒரு சுப காரியங்கள்லாம் நல்ல காரியங்கள் இதெல்லாம் நடக்கும், கல்யாணம் இந்த மாதிரிலாம் அதெல்லாமே வந்து இந்த ஒரு சென்ட்ரல் ஆடியோ இதில் தான் வைப்பாங்களாம். அண்ட் இங்கே வந்து நிறையா வால் பெயிண்டிங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் வந்து அவங்களோட படைகள் இதெல்லாம் பற்றி வந்து குறிப்பிட்ட மாதிரிலாம் நிறையாவே போட்டிருக்காங்க. அண்ட் இங்கே இருக்கிற ஒவ்வொரு கதவுமே சரி பார்த்திங்கன்னா, செமையாக வந்து செதுக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன் நான். அண்டு இங்கே ராஜா காலத்தில் வாழ்ந்த அவங்களோட ஃபோட்டோஸ் இதெல்லாமே வந்து ஒரு மெமரபுளான பிளேசஸ் அந்த மாதிரி நிறையாவே வந்து வச்சுருக்காங்க ஒரு ரூம் ஃபுல்லாகவே. ஸோ அதுவுமே பார்க்குறக்கு நல்லாவே தாங்க இருந்துச்சு. அண்டு இங்கே ஒவ்வொரு ராஜாக்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவங்களோட ஃபோட்டோஸ் இதெல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த ஒரு மைசூர் மகாராஜாவுக்கு வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து யாருமே வந்து அவங்களோட வாரிசு இதுவாக வந்து யாருமே வந்து ராஜாக்கள் வந்து ஆள மாட்டாங்களாம். ஸோ அதாவது
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வாரிசு இல்லாமனா, அதாவது அந்த ராஜாவுக்கு பொண்ணு தான் பொறந்திருக்கும். ஸோ அவங்களோட மருமகன் இந்த மாரி தான் வந்து ராஜா வந்து இந்த கோட்டைய வந்து ஆள்றது, இந்த பேலஸை வந்து ஆள்றது இந்த மாரி தான் வச்சிருப்பாங்களாம். ஸோ இது வந்து நான் வந்து நெறையாவே நான் வந்து கேள்விப்பட்டதுனால இந்த நியூஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் கைஸ். வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காலத்தில அதாவது ராஜா பரம்பரைகள்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நகைக்குன்னு ஒரு பெட்டி வச்சிருப்பாங்க தெரியுமா? ஸோ அந்த பெட்டிய தான் நீங்க இப்ப இந்த வீடியோல வந்து பார்க்குறீங்க. ஸோ இது ஒவ்வொன்னும் பார்த்தீங்கன்னா, சில்வர்ல பண்ண பெட்டிகளா இருக்கட்டும், அதே மாரி இந்த கோல்ட்ல பண்ண பெட்டிகள் இந்த மாரிலாம் நெறையா வச்சிருக்காங்க. பட் கோல்டோடது வந்து பெருசா ஒண்ணும் பார்வைக்கு வைக்கல. பட் ஆனா சில்வரோடது எல்லாமே பார்வையில வச்சிருந்தாங்க. அண்ட் இங்க இருக்க ஒவ்வொரு ஆர்க்கிடெக்சருமே வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சூப்பரா செம்மையாவே வந்து செதுக்கியிருக்காங்கன்னு தான் நான் சொல்வேன். அண்ட் ஒவ்வொரு ரூம்ஸுமே வந்து இந்த மாதிரி கதவுகள்லாம் எல்லாமே செம்மையாக தான் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் எல்லா ரூமுக்கும் வந்து நமக்கு வந்து அக்சஸிபிள் கிடையாது. ஒரு சில ரூம்ஸ் மட்டும் தான் இது பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி வந்து ரூம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸில் தான் வச்சுருக்கிறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னமும் இந்த மேலே உள்ள போர்ஷனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாடி இருக்கும்னு நினைக்கிறேன் அநேகமா. இந்த 3 மாடி இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மட்டும் தான் நமக்கு வந்து அக்சஸிபிளாகவே கொடுத்துருக்குறாங்க. அண்டு இங்க இருக்கிற நெறைய ரூம்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய இதில வந்து அவங்க திங்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்களா? அப்படிங்கிற மாரிலாம் தெரியல. பட் எதுவுமே வந்து நமக்கு வந்து ஒரு தெரியாத புதிராவே தான் இருக்குதுங்க. ஏன்னா, அது எதுவுமே வந்து நமக்கு மைசூர் கவர்மெண்ட் வந்து நமக்கு வந்து எதுவுமே அலோவ் பண்ணல. அதாவது ஆடியன்ஸ் பார்க்குற மாரி இந்த மாரி அலோவ் பண்ணல. ஓகே. நம்மளும் அப்படியே போயிட்டு அப்படியே வீடியோ எடுத்துட்டு அப்படியே போலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டுருந்தோம். ஒரு ரூம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சில்வர் சேர்ல தான் வந்து உட்கார்ந்திருந்தாங்க அப்படிங்கிற மாரிலாம் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சேர் வந்து ஃபுல்லா சில்வர்லயே ஆன சேராங்க. அத வந்து போட்டு பயங்கரமா பண்ணியிருந்தாங்க அந்த சேர்லாம். அதுக்கடுத்து அப்படியே நம்ம வந்து வெளியில இருந்து உள்ள அப்படியே நமக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம உள்ள தள்ளி நடந்து போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே வால் பெயிண்டிங்ஸா அந்த மாரி தான் ஃபுல்லா வச்சிருந்தாங்க. ஸோ அதோட இது பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த குதிரைப்படை, யானைப்படை, அப்புறம் காலாள் படை இந்த மாரி நெறைய படைகள் இதெல்லாம் வச்சு நெறையா வச்சிருந்தாங்க. அண்ட் அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த இதில வெளியிலேருந்து அப்படியே உள்ள போறதில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில வந்து அந்த கோயில் வந்து கட்டியிருக்காங்க. இதெல்லாம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? ஸோ அந்த இதோட பூஜை பொருட்கள், அதாவது கோயிலுக்கு முன்னாடி யூஸ் பண்ண திங்ஸு இது எல்லாமே வச்சிருக்காங்க. அண்ட் அதே மாரி சாமி இது, பல்லாக்கு இந்த மாரி இதெல்லாம் நெறையாவே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேங்க. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம ஆடியன்ஸோட பார்வைக்கு வந்து வச்சிருந்து, ஸோ அத வந்து ஒவ்வொரு இதா இன்னமும் மெயின்டெயின் பண்றாங்க அப்படின்னா, இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய விஷயம்னு தான் நான் சொல்லுவேங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளும் அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து ஏறி போயிட்டுருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏறி போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, 2 படியா படிக்கட்டாவே பிரிஞ்சதுன்னு தான் சொல்லுவேன். அண்ட் அதே மாரி அங்க இருக்க கிளாஸ்லயுமே பார்த்தீங்கன்னா, நெறையா வந்து அதையுமே பெயிண்ட் பண்ணி அந்த மாரி வச்சிருந்தாங்க. அதாவது பிள்ளையார் இது சிலைகள் இந்த மாரியா பெயிண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அண்ட் இப்ப நான் வந்து காட்டுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்காரே இவர் தான் மகாராஜா. அது பக்கத்துல ஒருத்தர் நிக்கிறவர் தான் பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து பிஏவா இருக்கிற மாரி வந்து அந்த சேவகர் மாரி இருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாரியான ஆளு. அண்ட் இங்க இருக்கிற ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சூப்பராவே இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். எதுக்காக அப்படின்னா, இந்த ஒரு இடத்துல தான் பார்த்தீங்கன்னா, இங்க மகாராஜா எல்லாருமே இங்க வந்து உட்கார்ந்துருப்பாங்களாம். அண்ட் அரசவைகள்ல வேலை பார்க்குறவங்க இங்க எல்லாருமே இங்க வந்து உட்கார்ந்துருப்பாங்க. கீழ பொதுமக்கள் முன்னாடி நடக்கிற ஒரு ஈவென்ட்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அரசர்கள்லாம் இங்கேருந்து உட்கார்ந்து தான் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாரிலாம் நம்ம வந்து சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நம்மளும் அப்படியே இந்த ஒரு வியூ வந்து நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்மளும் இத எடுத்திருந்தோம். அண்ட் இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு மேல நான் வந்து ஒரு சில சின்ன கிளிப்பா நான் வந்து காமிக்கிறேன். ஸோ அங்க இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, மேல ஃபுல்லாவே வந்து நெறைய அந்த அந்த அரசர் குலத்தோட பெண்கள், இந்த மாரி மகாராணிகள், அவங்களோட மகள் இந்த மாரிலாம் இருப்பாங்க தெரியுமா? அவங்கலாம் மேல இருந்தா வந்து எட்டி பார்ப்பாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கு கீழயே பார்த்தீங்கன்னா, அங்கனக்குள்ள நெறைய ரோஸ் மாரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அங்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த அமைச்சர்கள் இந்த மாரி ஆட்கள்லாம் வந்து உட்காருவாங்க அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கேருந்து மகாராஜா வந்து ஒவ்வொரு பெரிய பெரிய ஈவென்ட்ஸ், தசரா ஃபெஸ்டிவல்ஸோட ஈவென்ட்ஸ் இந்த மாரி இதெல்லாம் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியிருந்தாங்க கைஸ். அப்புறம் அவங்க யூஸ் பண்ண பெரிய கண்ணாடி இதெல்லாமே வந்து அங்க நம்ம பார்வைக்கு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு நம்மளும் அப்படியே போயிட்டே இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டோர்லாம் ஒரு மாரி வித்தியாசமா இருந்துச்சு. "என்னதுடா இது?" அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவுமே பார்த்தீங்கன்னா சில்வர்லயே பண்ண டோராங்க. பட் சில்வர வந்து எல்லாம் கை தொட்டு இந்த மாரி வந்து ஏதாச்சும் ஆயிருமே அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாவே வந்து கோட்டிங் மாரிலாம் போட்டு இந்த மாரி கிளாஸ் டோர் மாரி பெயிண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து மன்னர் பரம்பரைகளுக்கு மட்டும் தான் இந்த ஒரு இடம் வந்து ஆக்சஸபிளாம். நம்மள மாரி நார்மல் பொதுமக்கள் இவங்களுக்குலாம் வந்து வந்து அக்சஸபிள் இல்லையாம் அந்த காலத்துல வந்து. ஸோ இப்போ வந்து பார்வைக்குன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதாவது அரசவை
இது ஆட்கள் பார்த்திங்கன்னா, அந்த அரசர்கள், அமைச்சருங்க இவங்கலாம் பார்த்திங்கன்னா, இங்கே தான் வந்து அவங்களோட பொதுக்கூட்டங்கள் இந்த மாதிரிலாம் நடக்கும்ங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அப்படியே அடுத்து ஒரு ரூம் போகிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே இருக்க அந்த டோர்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக சில்வர் கோட்டிங் இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோட தூண் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இதுவுமே வந்து செம்ம தத்ரூபமாக செம்மையா வந்து பண்ணியிருந்தாங்கன்னு நான் சொல்லுவேன். அண்ட் இங்கே இருக்க சிலைங்களும் சரி, அதே மாதிரி இங்கே படிக்கட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா, சந்திரமுகி படத்தில் அந்த ஒரு ரவுண்டு படிக்கட்டு வரும் தெரியுமா? ஸோ அதே மாதிரி தாங்க கிட்டத்தட்ட நல்லாவே இருந்துச்சு. ஸோ நான் அப்படியே இந்த படிக்கட்டு வந்து இந்த படிக்கட்டு இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்னால நம்மளும் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே போயாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக மொசைக் தர மாதிரி தான் போட்டிருந்தாங்க. அப்படியே வெளியே வந்ததும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தசரா ஃபெஸ்டிவலில் வந்து அந்த யானைகளுக்கெலாம் வந்து அலங்காரம் பண்ணுறதுக்கான திங்ஸு இந்த மாதிரி இது வச்சுருப்பாங்க தெரியுமா? ஸோ அந்த ஒரு இடம் வந்து அதுவுமே வந்து வச்சுருந்து பார்வைக்காக வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வெளியவும் வந்தாச்சு. அண்ட் தென் முக்கியமாக வந்து சொல்ல மறந்துட்டேன், இந்த ஒரு பேலஸ்குள்ளே நம்ம வந்து போகணும் அப்படின்னா நம்ம வந்து செருப்பு வந்து போட்டு போகக்கூடாதுங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்லேயே வந்து நமக்கு வந்து செருப்பு வாங்கி வைக்கிறதுக்கான இடமும் இருக்குது. நீங்கள் சிங்கிளாக போகிறீங்க அப்படின்னா உங்கள் செருப்பு வந்து தனியாகவே இது பண்ணி வச்சுட்டு போயிடலாம். அண்ட் அதே மாதிரி ஃபேமிலியாக வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டோக்கன் போட்டு இந்த மாதிரி தான் போகிற மாதிரியே இருக்கும். அண்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செருப்பு வைக்கிறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஸோ அது வந்து பிரச்சனையே கிடையாது. அண்ட் அதே மாதிரி டாய்லெட்ஸ் வசதியும் இங்கே வந்து இருக்குது. அதே மாதிரி இங்கே ட்ரிங்கிங் வாட்டருக்கு உண்டான வசதியுமே இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்டு வெளியில் வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா, நிறைய கடைங்கள்லாம் வந்து நிறையா வந்து வச்சுருக்குறாங்க. அதாவது இந்த காதி திங்ஸு, அப்புறம் அதே மாதிரி இந்த ஐஸ்கிரீமு, அதே மாதிரி கூல்ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி உங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு தேவையான திங்ஸஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து வச்சுருக்குறாங்க. அண்ட் இங்கே இருக்க கார்டனிங் ஒர்க்ஸுமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா நீட்டாகவே வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த ஒரு பேலஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு இடத்துலையும் ஒரு இடத்துலையும் தான் வந்து பொதுமக்களை வந்து வழி போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா சுற்றி பார்த்துட்டு இந்த மாதிரியே நீங்கள் போகலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேலஸ் போயிட்டு வந்துட்டு கூட நீங்கள் வெளியில் வந்து நீங்கள் ஃபோட்டோ ஷூட்டோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் பேலஸ் முன்னாடி. அண்டு அதுக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா, செம்ம வெயிலாகவும் இருக்குதுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாகவே போங்க. கொடை, சன்கிளாஸஸ் இந்த மாதிரிலாம் வச்சு கொண்டு போயிட்டே இருங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆஃப்டர்நூன் டைமில் நீங்கள் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்குதுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நான் மார்னிங் டைமில் போனனால கொஞ்சம் ரஷ்ஷாக கூட்டமாகவே தான் இருந்துச்சு. தென் அதுக்கடுத்து அப்படியே நம்மளும் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வர்ற வழியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நிறையா வந்து இந்த மைசூர் பேலஸோட ஃப்ரண்ட் கேட் வழியாக வந்து இது வந்து வியூஸும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். பட் ஆனால் அங்கனக்குள்ளே பேரிகேட் போட்டு அடைச்சே வச்சுருப்பாங்க. இந்த இதில் நம்ம உள்ளே போகவும் முடியாது. ஸோ அதனால் நம்ம வெளியிலேருந்தே இந்த வந்து வியூஸை வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் தான் நான் சொல்லுவேன். ஸோ பார்க்குறக்கே நல்லா சூப்பராகவே இருக்குது. இந்த ஒரு கேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, தசரா டைமில் தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. நம்மளும் அப்படியே முடிச்சுட்டு சரி ஓகே அப்படியே கிளம்பலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படியே கிளம்பி போயிட்டே இருந்தோம். நல்ல ஒரு வைபாக நல்ல ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்துச்சு. ஏன்னா ரோட்ஸ் எல்லாமே பெரிய பெரிய ரோட்ஸாக நல்லா டிராஃபிக்கே இல்லாத ரோடாக இந்த மாதிரி சூப்பராகவே தான் இருந்துச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் ஷாப்பிங் பண்ணலாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மைசூருக்கு நான் வந்து 2 காரணத்துக்காக வந்தேன். ஒன்று வந்து சுற்றி பார்க்குறக்கு, இன்னொன்று வந்து இந்த ஒரு மட்டன் புலாவ் சாப்பிட்றதுக்காக தாங்க வந்தேன். இதோட இதை நான் வந்து ரீல்ஸில் போடுறேன், அதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து ட்ரிப்பை முடிச்சாச்சு. ஸோ நம்ம கிளம்ப வேண்டிதான். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா செம்ம டயர்டாக இருக்குது கைஸ். ஸோ அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு நாளைக்கு போய் நல்லா தூங்கணும். திங்கக்கிழமையில இருந்தால் இந்த வீடியோவோட எடிட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணும் போல். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம ஸ்டேஷன் போகலாமா? ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ரூமெல்லாம் செக் அவுட் பண்ணிட்டு அப்படியே ஒரு சப்பாத்தி, குருமா, சட்னியோடு அடித்து சாப்பிட்டுட்டு அப்படியே நம்மளும் போயிட்டே இருந்தோம். ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா இதே மணிக்கூண்டு வழியாக தான் போனோம். அதாவது எதுக்காக அப்படின்னா, நம்ம பேலஸோட நைட்டு வெர்ஷன் வந்து நம்ம விலாகில் வந்து காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அதுக்காக தான் நம்ம போயிருந்தோம். ஸோ போகிறப்பே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நைட் வெர்ஷன் வந்து நல்லாவே சூப்பராகவே இருந்துச்சு. பட் ஆனால் யாருக்குமே அங்கே அலோ கிடையாது. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் வந்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம நைட் வெர்ஷன் சும்மா கேட்டில் இருந்த மாதிரியே அப்படியே வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வந்தாச்சு. இந்த பேலஸ்க்கு இந்த ஒரு என்ட்ரி, அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து சவுத் என்ட்ரிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ இந்த சவுத் என்ட்ரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3-4 கோயிலுமே வச்சுருக்குறாங்க. அண்ட் அப்படியே நடந்து போகிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ், அதாவது ஹாஸ்பிட்டல், அந்த டாக்டரோட இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி காலேஜும் இது வந்து ரன் பண்ணுறாங்க. அண்ட் அப்படியே நம்மளும் இங்கே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயினுமே வந்து இந்த பிளாட்ஃபார்மில் நிற்குன்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே நம்ம ட்ரெயினும் வந்துச்சு. ஸோ நாமளும் வந்து ட்ரெயினும் ஏறியாச்சு கைஸ். ஸோ நம்ம ஃப்ரெண்டையும் நம்ம இந்த இடத்துல எதிர்பார்த்துருந்தோம் பெங்களூரில். பட் ஆனால் கடைசியில் வரலன்னு சொல்லிட்டாப்புல. அதனால் சரின்ட்டு நம்மளும் அப்படியே கிளம்பியாச்சு கைஸ் ட்ரெயினை விட்டு. அண்ட் தென் மார்னிங் வந்து ஒரு 6:30 6:45 போல் நம்மளும் சென்னை வந்து ரீச் ஆயாச்சு.
ஸோ நம்ம விளாக்ஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் முக்கியமாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறையா பேர்ட்ட ஷேர் பண்ணி நம்ம சேனலை கொண்டு போங்க கைஸ். பாய் கைஸ். டாட்டா பை பை. சி யூ கைஸ்.